சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். பரிசுத்தவான்களை நான் கைவிட மாட்டேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியாது. அவர் மேலே நீங்கள் என்னதான் பற்றுதலாக இருந்தாலும் எல்லா காரியத்திலையும் நீங்கள் பரிசுத்தமாக நடக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கீங்க. ஆனாலும் உங்கள் நடையில், உங்கள் உடையில், நீங்கள் பார்க்குற விதத்தில், நீங்கள் பேசுகிற காரியத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் சுத்த மனதுள்ளவங்களாக நடக்கிறீங்களா? அவர் பார்வைக்கு, நான் ஆண்டவரே, நான் உங்களுடைய பார்வைக்கு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், என் குடும்பம், என் பிள்ளைகள், அதை தாண்டி என் கை கரைப்படலை அப்படின்னு நீங்கள் அதை நினைத்துக்கு நீங்கள் அதேபடி நடக்கிறீங்களா? அதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஜனத்தை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் உங்களை நோக்கி என்ன நினைத்து கொண்டு இருக்கிறார்? என் பிள்ளை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற மகன், அவன் பிடிக்கிற தராசில் கள்ள தராசு அல்ல, அவன் செய்கிற தொழிலில் அவன் நியாயமாக நடக்கிறான். நியாயத்தை நான் விரும்புகிறபடியினால், அவன் உண்மையுள்ள மகனாக இருக்கிறபடியினால் நான் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.